5 டிசம்பர் 2016 அந்த நாள் ஞாபகம் இருக்கா சார்? நல்லா இருக்குது சார். அம்மாவுடைய டெத்து எல்லாம் ஏற்றுக்கின்னு வெளியே வரும், பார்த்தா மக்கள் வெள்ளம் வெளியே நிற்குது. அப்போலோ கிரவுண்டோட நீங்களே போயிட்டீங்க? அதான் முக்கால்வாசி 99% விஐபிஸ் நான் தான் ஓட்டுவேன். ஃபுல்லாக போலீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சிஎம் பவரில் இருக்காங்க. அப்படி இருந்தால் ஒருத்தன் வந்து வண்டியில் விழுறான். கூட வந்து ஒரு காப்ஸ் வந்து அப்படி பிடிச்சி ஒரு செகண்டில் பிடிச்சனா லைட்டான டச்சோடு போச்சு. இல்லைன்னா வண்டியில் வந்து அவன் இதாக இருக்கும். அம்மா நானும் கூட வந்துடுறோம்மா அவன் கூட வேணும்னு சொல்லிட்டு. இந்த டேப்பரான ஒரு செட்டப் அது. அதில் அந்த பாக்ஸில் வந்து அவங்க நோடி வந்தாங்க கீழே. அதனால தான் கால் இருக்கா கால் இல்லை அந்த கான்ட்ரவர்சிலாம் வந்தது. பட் அந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்ட். அந்த ஏன்னா கையை கட்டினது காலை கட்டினது எல்லாமே வீட்டில் நான் தான். ஒரு விஐபி இதாகிட்டான்னு சொல்லிட்டு நான் உடனே ஃப்ரீசர் பாக்ஸ் கொண்டு போகிறேன். கொண்டு போகும்போது உள்ளே போனால் கேள்விப்பட்டால் யாருன்னு பார்த்தா அந்த சவாலிய சிவாஜி. அவரை நான் தூக்கி என் பாக்ஸில் வச்சு அங்கேருந்து நான் வீட்டுக்கு கொண்டு வரேன். கொண்டு வரும்போது ஒரு அனுபவம் பார்த்தீங்கன்னா அது மறக்க முடியாத அனுபவம். எப்படின்னு கேட்டால், இயற்கை எண்ணெய் வந்து ஒரு லைட்டாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாசல்லேருந்து உஸ்மான் டோர் வரைக்கும் ஒரு யாரும் டிஸ்டர்ப் இல்லாத ஒரு தூவானம் தூயின்னு வருது. அந்த மாதிரி நான் பார்த்ததில் 2 பேர் தான். அவர் ஒன்று, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கலைஞர். அப்போ அது கேள்விப்படுறோம். அது அந்த விஷயம் எல்லாமே வந்து சிவாஜி சார் இது விஜயகாந்த் அவர்கள் தான் முன்னாடி நின்று செஞ்சாரு. எல்லா விஷயத்துக்கும் விஜயகாந்த் தான் நடிகை சேர்ந்த தலைவர் சார். அவர் பண்ணிதானே சார் ஆகணும். அவர் கடமையில் இருந்து அது மாதிரி அவர் எல்லாமே நல்லா பண்ணார். இந்த இதில் ஆர்கனைஸ் எல்லாமே டோட்டல் எல்லாமே அரசாங்கமும் அவருக்கு தர வேண்டிய மரியாதையை ராணுவ இது அரசு மரியாதையெல்லாம் கொடுத்து நல்லபடியாக இது பண்ணி விட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருடைய இழப்பு வந்து எப்படின்னா வார்த்தைகளை அதை விவரிக்க முடியாது. அவங்க உள்ள குமுறலில் கொட்டாங்க. அப்படியே பிரபு சாருடைய அழுகெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நினச்சோட பார்க்க முடியாது கூட. அப்படியே கட் பண்ணா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இறுதி சடங்கு. அந்த அறிவிப்புகள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி அந்த கால் வந்துச்சு? இல்லை, என்னுடைய மரியாதை எனக்கு பிடிச்ச தலைவர். அதில் கொஞ்சம் மரியாதை அவருக்கு என்ன பண்ண சொல்லி போகும்போது ஒரு மூட்டை பூ வாங்கிட்டு போயிருந்தேன். அவருக்கு லாஸ்ட்டு டச்சப்லாம் எல்லாம் இது பண்ணிட்டு பாக்ஸரை கொண்டு வந்து அவர் வீட்டில் வச்சோம். வீட்டில் வைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஏற்ற முடியல. ஏன்னா எல்லாருமே அவர் தொட்டு பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. அந்த குழியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த லோவரிங் கேஸ்கெட் அந்த ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற மிஷின் இருக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி நீட்டாக அவருக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி ஓயாமல் ஒழுத்தவங்க ஓய்வெடுத்துக்கார் அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்லோகன்லாம் போட்டு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி என் 2 டாட்டர்ஸ் தான் பாக்ஸ் ரெடி பண்ணாங்க. அதை இவர் மேலே கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பற்றாதீனால வந்து இன்னும் 2 லேயர் அவர் படுத்தாலும் ஒரு சின்ன ஒரு உறுத்தல் விடக்கூடாது, அவர் பெட்டில் படுத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா லேயர்லாம் போட்டு பண்ணி கொடுத்தேன். ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தேன். அவருக்கு ஒரு மாபெரும் தலைவர் இழந்துட்டோம். ஒரு 5 முறை சிஎம் வந்தவரை வந்து நம்ம வந்து அவர் வந்து பல்கலை வித்தகர். அவர் வந்து ஒரு ஆங்கிள்லாம் அவர் பார்க்க முடியாது. ஒரு அரசியல் தலைவரை பார்க்க முடியாது, ஒரு கதாசிரியரை பார்க்க முடியாது, ஒரு நாடகாசிரியரை பார்க்க முடியாது. பல விதமாக பார்க்கலாம் அவரை. அவ்வளோ பெரிய ஜனங்க வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் அவர் மேலே வருத்தப்பட்டாங்க. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமோஷன் கலந்த ஒரு இருந்தேன். ஏன்னா அது அந்த மாதிரி லாஸ்ட் மீட்டில் நடந்த நிகழ்ச்சிங்களா மாதிரி அந்த ஆர்டர் கிடைச்ச உடனே அவருடைய இப்போ இருக்கிற சிஎம் ஸ்டாலின் ஐயா கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அதை நான் பார்த்தேன். அதனால தான் அது என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது என்னதான் எல்லாம் இருந்தும் அந்த தந்தைக்கும் தனையனுங்கிற ஒரு அபரிதமான பாசம் அவர் முகத்தில் பார்த்தேன் நான். மனதை வென்ற தலைவர்கள் நடிகர்களோட இறுதி ஊர்வலத்தை எந்த சலசலப்பும் இல்லாம கொண்டு போய் இறுதி மரியாதை செஞ்சு அடக்கம் செய்யறது எளிதான விஷயம் இல்லை. அந்த சவாலான விஷயத்தை தனியால நின்று சாதிச்சு காட்டின சாந்தகுமார் பற்றியும் அவருக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தோசை சார் எங்களை சந்திச்சது. சார் நிறைய வகையில் டெக்னாலஜிஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு. ஆனால் இறுதி ஊர்வலத்தில் ஒரு டெக்னாலஜி கொண்டு வரணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? எப்படி தோணுச்சு? அந்த ஐடியா அப்படியே வந்துச்சு சார்? இப்போது எல்லாருமே வந்து ஃபேஸை பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க.
ஏன்னா இப்போ ஆம்புலன்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்டு போகணும் போது வெளியூரில் பார்க்க முடியாதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு தான் உருவாக்குனது அந்த கண்ணாடி வண்டி ராயல் சென்டாப், எல்லாமே ரயிலில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த வண்டி தான் இப்போ இந்த வண்டி. உங்களுக்கு நிறைய வண்டிகள் பிடித்தமாக இருந்தாலும் உங்களுக்கு ஏன் இந்த வண்டின்னு அப்போ உங்களுக்கு அவ்வளோ பிடிச்ச வண்டி அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? சார் இது வந்து முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சார் இந்த வண்டிலாம் போனார். அவர் ரொம்ப பிடிக்கின்றதுனால வந்து இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் வந்து டாக்டர் சாந்தாம்மா, அப்புறம் வந்து பேராசிரியர் அன்பழகன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விவேக் சார், ப்ளஸ் வந்து மயில்சாமி, இவர் மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க சார். மயில்சாமி ஒரு வண்டி பண்ணார். இது உங்களுக்கு அந்த அளவுக்கு கனெக்டான ரொம்ப அழகாக இருக்குது சார் அந்த வண்டி. பார்வை எல்லாருமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், எல்லா வியூவில் அங்கே பார்த்துக்கலாம் எல்லாம் போட்டு ஃபுல்லி ஏசி. அதனால் வந்து போகிறவங்க எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. இதில் எல்லாம் சரி கொண்டு வர பாக்ஸோடு கொண்டு போனோம். அப்படியே சாந்தாமாவை கொண்டு போனோம், இவர் விவேக் சாரையும் கொண்டு போனோம். இந்த மாதிரி நிறைய உள்ள சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லலாம்ல. இப்போ எது மாதிரி சவால்கள்லாம் இருந்துச்சு சார் இந்த விவேக் சார்ல ஆகட்டும், எஸ்பிபி சார்? நீங்கள் விவேக் சாரில் பார்த்தீங்கன்னா வண்டி மேலே ஒரு 50 பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. வண்டி மேலேயா? வண்டி மேலே 50 பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இங்கெல்லாம் நின்று எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க எல்லாமே. இதில் பண்ணிங்கன்னா எல்லாம் இது மாதிரி தொங்கின்னு பிடிச்சி தொங்கின்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணிருப்பாங்க. அன்பழகன் சார்லேயும் அதே மாதிரி தான், பேராசிரியர் அன்பழகன் கொண்டு போகும்போது அப்படி தான் கொண்டு போனாங்க. நிறைய விஐபிங்க பார்த்தீங்கன்னா உள்ள எங்கே நின்று இது பண்ணிட்டு வருவாங்க. இப்போ இதெல்லாமே வந்து நிற்கிறதுக்காகவா இல்லை இதை மாலை கட்டி தொங்க தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் அந்த ஆர்வக்கூடாத ஜனங்களுக்கு வந்து என்ன பண்ணோன்னா அவர் கூட நம்மளும் ட்ராவல் பண்ணுற ஒரு இதில் வந்து ஆசையில் வந்து இது மேலே பிடிச்சிக்கின்னு வருவாங்க போட்டு எல்லாமே. நமக்கு பயமாக இருக்கும் அவங்க கீழே விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவங்க அது மாதிரி தான் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் எஸ்பிபி சார் எடுத்துகிட்டு போகிறப்ப எவ்வளோ நேரம் சார் ஆச்சு? அவர் இறுதி அடங்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? வீட்டிலேருந்து இங்கே அவர் தாமிரபரணி கொண்டு போய் இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 4 to 5 hours இருக்கும். அவ்வளோ நேரம் இதில் தான் அவர் ட்ராவல் பண்ணியிருந்தார் ஃபுல்லாக. இது ஏன் சார் இந்த கண்ணாடி இது பண்ணணும் அப்படின்னு ஏன் தோணுச்சு? சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார், இங்கே ஒரு நம்ம படுக்க வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யார் வேணால் பார்க்கலாம். ஓகே. இப்போ இல்லைன்னா அந்த ஃபுல்லாக ஆம்புலன்ஸில் பார்த்தா ஃபுல் கவரில் இருக்கும். அவ்வளோ அந்த சான்ஸே கிடைக்காது, பேஸ் பார்க்குற சான்ஸே கிடையாது. எல்லாருமே வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாது, எல்லாருமே எடுக்காட்ட வந்து பார்க்க முடியாது. அடுத்ததில்லை நடுவில் எங்கேயா நின்று பார்த்துட்டோம்னா அந்த சைடு தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதே வந்து வசந்தன்கோ ஓனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ராமகோபாலன் கொண்டு போனோம், திருச்சி சீராப்பள்ளி கொண்டு போனோம். போகிற வழி பூரா மரியாதை பண்ணுறாங்க நின்றுன்னு. அதே மாதிரி அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இவர் வசந்தன்கோ ஊருக்கு இதுக்கு கொண்டு போனோம், கன்னியாகுமரிக்கு. அவ்வளோ பேரை வந்து ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கெல்லாம் அந்த கரண்ட் வண்டி தான் யூஸ் ஆகுது. இல்லைன்னா எல்லாருமே தந்து காட்டினா அவருடைய இது ஆகிடும். ஃபுல்லு ஏசி உள்ள ஃப்ரீசர் இருக்குது. அவர் பார்க்கணுன்ற போது அப்படின்னா அவன் ட்ராவல் ஆகாது, இதுவும் ஆகாது. அதனால் ஒரு ஸ்லோ ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது நிற்கும் போது இல்லை ரொம்ப கும்பலில் இருந்தால் நின்று காட்டு போயிடலாம். ஒரு செகண்ட் நின்று பார்த்துருவாங்க. ஒரு மாலை கொடுத்தா மாலை வாங்கி உள்ள நம்ம இது பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் கொண்டு போயிருக்கலாங்களே. ஓகே. இப்போ நிறைய பேர் பிரபலங்கள் எல்லாமே நீங்கள் இறுதி மரியாதை செலுத்தி அவங்களுக்கு தான் இறுதி ஊர்வலம் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பேசலாம் சார். டாக்ஸி டிரைவர் மகன்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமைகள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தை அழகாக அதை வந்து கண்டக்ட் பண்ணி அவங்களோட இறுதி சடங்கு செலுத்துகிற வரைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்துருக்கீங்க. இத்தனை வருடம் திரும்பி பார்க்குறப்ப உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு என்ன அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருக்கு சார்? இந்த சேவை வந்து ஒரு ஆத்மாத்மான சேவை. ஏன்னா ஒரு பக்கம் நாங்கள் வந்து ஆம்புலன்ஸும் பண்ணுறோம், ஒரு பக்கம் ஃபியூனரல் சர்வீஸும் பண்ணுறோம். இதை வந்து உயிர் காக்கிறோம், இதில் உடல் காக்கிறோம். ரெண்டுமே வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு சமம். ஏன்னா தெய்வத்தை நம்ம ஒரு வணங்குறோமோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் ஆகட்டும், அந்த பேஷண்ட்டை உயிரோட கொண்டு போய் சேர்த்தா தான் அவங்ககிட்ட ஒரு அந்த நம்ம இது கிடைக்கும், மன திருப்தி கிடைக்கும். மைண்ட் ஃபஸ்ட்டு நம்ம நல்லபடியாக பேஷண்ட்டை கொண்டு போய் சேர்த்துட்டோன்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஒரு ஆத்மாவை கொண்டு போய் சேர்க்கினாலும் அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து எதுவும் இல்லாமல் டேமேஜ் இல்லாமல் அவங்க எப்படி கொண்டு போய் நினச்சாங்களோ ஊருக்கு. இங்கேருந்து நாங்கள் போகாத இந்தியாவில் கால்படாத இடமே கிடையாது. நேபாளிலேருந்து வாகா பார்டர்லேருந்து பாகிஸ்தான் பார்டர்லேருந்து இந்த பக்கம் பங்களாதேஷ் பார்டர்லேருந்து எல்லா பேஷண்ட்டும் கொண்டு போய் இறக்கியிருக்கும் பேஷண்ட்டை. இப்போ அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி அவங்களை கொண்டு போய் சேர்க்குறது ஒரு சவாலான விஷயம் பேஷண்ட்டாகவே. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்ககிட்ட கொடுக்கும்போது பேஷண்ட்டில் வந்து அவங்க அஃபோர்டபுள் ஹாஸ்பிட்டலில் பே பண்ணுறது அஃபோர்டபுள் இல்லை. இந்த கண்டிஷனில் தான் எங்ககிட்ட வராங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னொரு இதுவும் ஆப்ஷன் என்ன தராங்கன்னா, எனி மூமெண்ட் அவங்களால இனிமேல் காப்பாற்ற முடியாது என்ற கண்டிஷனில் எங்ககிட்ட தராங்க.
நாங்கள் எங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எங்ககிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பக்காவாக இருக்கும். ஃபுல்லாக பேராமெடிக், குவாலிஃபைட் பேராமெடிக் எல்லாமே இருப்பாங்க. டாக்டர் கன்சல்ட்டிங்கில் இங்கேருந்து ஆன்லைனில் அவங்க டாக்டர்கிட்ட பேசி நாங்கள் கொண்டு போய்ட்டு பேஷண்ட்டை கொண்டு போய் சேர்க்குறோம். 99.9% வந்து சேஃப்டியாக சேர்த்துருக்கோம். அது எங்களுடைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லா இதுலேயும் பிரிண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணி அந்த பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் போயிட்டு இங்கே முடியாதுன்ற கண்டிஷன் அவரில் கொடுத்த டைம், கவுண்டர் கொடுத்த டைமில் வந்து நாங்கள் நாட்கணக்கில் கொண்டு போய் வீட்டில் விட்டு அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 2-3 நாள் வீட்டில் திருப்தியாக கொண்டு போயிட்டு அவங்களுடைய இது வந்து அமைதி தேடி போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு சவாலான விஷயம். அது நாங்கள் வந்து இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1978லேருந்து இன்னி வரைக்கும் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கோம். ஓகே. இன்னி வரைக்கும் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வந்து இதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடல் மாதிரி இது. இதில் வந்து அடுத்த கரையை பார்க்க முடியாது. அவ்வளோ சர்வீஸில் இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இன்னும் நம்ம அது இன்னொரு கொஞ்சம் சொல்ல போனோம்னா நம்ம வெளிநாட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்னும் ஒரு 10 வருஷம் பின்தங்கி தான் இருக்கும். இன்னும் பின்தங்கி தான் இருக்கும். அந்த அட்வான்ஸை வந்து நம்ம கொஞ்சம் காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பப்ளிக்கு நம்ம இதில் வந்து அதை அஃபோர்டபுள் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் தயாராகல. ஒரு 10% பேர் தான் எது இருந்தாலும் சரின்றாங்க. 90% பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, எங்க அதெல்லாம் தேவையில்லைங்க, எங்களுக்கு நார்மலாக போதும். இவங்க சப்போஸ் ஒரு பொருளாதாரம் பெரிய தடையா இருக்கா? கண்டிப்பா தடையே வந்து படபல் தான். அவங்களால முடியல. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு மேகாலயா இப்போ ஒரு ஷில்லாங் போயிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 1,25,000 1,40,000 பில் வருது. அதில் டீசலே பார்த்தீங்கன்னா வந்து 65,000 75,000 டீசல் போகுது. ஏன்னா வந்து எங்கள் கிட்ட எக்யூப்மெண்ட் வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடடு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இப்போ ஒரு அடுத்த வண்டி வந்து 8 கிலோமீட்டர் போகிறானே, எங்கள் வண்டி வந்து 5 கிலோமீட்டர் தான் போகும். நீங்கள் வண்டியை பார்த்து வண்டியை காட்டுறவங்களுக்கு வண்டியில் அவ்வளோ எக்யூப்மெண்ட் இருக்கும். வித்தியாசமான வண்டிகளாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு ஆம்புலன்ஸில் போனால் வந்து ஒரு பேஷண்ட்டு கூட அட்டெண்டர் 2 பேர் உட்காந்துட்டு போகலாம். அவன் இங்கேருந்து 4000 கிலோமீட்டர் உட்காந்துட்டு போனாங்கன்னா அவங்களுடைய கதி அவங்களாம் தெரியும். நிறைய பேஷண்ட் நாங்கள் வந்து இங்கேருந்து அவராக போகும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற கொண்டு போயிருக்கோம். அவ்வளோ தூரத்துல எல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா? டெய்லி இப்போ கூட ஒரு 2 போயிட்டு இருக்கேன். இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ். இது ஓகே. எங்கள் டிரைவர்லாம் 2 டிரைவர் 3 டிரைவர் போவாங்க, ஒரு பேராமெடிக் போவாங்க. அதெல்லாம் ரெகுலராக நடக்கிற ப்ராக்டிஸ் தான். அதை வந்து அதிகபட்சம் இங்கிருந்து எங்கே சார் அதிக தூரம் கொண்டு போயிருக்கீங்க? ஸோ கல்கட்டா, அசாம்லாம் எங்களுக்கு வந்து மாதத்துக்கு 5 ட்ரிப்பு போகும். இங்கிருந்து பாடி இல்லை சார், எல்லாம் பேஷண்ட். நான் சொல்கிறது இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து ஆம்புலன்ஸ். இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபியூவாக தான் இருக்கும். எங்ககிட்ட ஃபெசிலிட்டி இந்தியாவில் யார்கிட்டையுமே இருக்காது. இந்தியாவிலே இருக்குது. அது வந்து நான் எல்லாமே சொல்லுவேன். அது நீங்கள் வைக்கில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி நீங்கள் இங்கே கூகுளில் செக் பண்ணாலும் இந்தியாவில் யார்கிட்டையும் இருக்காது. அவ்வளோ ஃபெசிலிட்டி என்கிட்ட இருக்கும். ஏன்னா வந்து என்னுடைய 46 வருட எக்ஸ்பீரியன்ஸை இப்போ 2 வண்டி ரெடியாகின்னு இருக்கேன். அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணுறேன். இப்போ இதுவும் அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கும். இருந்தாலும் அதோட இன்னும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறேன். எனக்கு தேவை வந்து மக்கள் வந்து எந்த ஒரு அது பேஷண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குன்ற ஒரே வார்த்தை எனக்கு தேவை. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இவ்வளோ காசு இன்வெஸ்டர் காசு போடுறோம், நம்ம வந்து ரிட்டர்ன் வருமான்ற இதெல்லாம் வந்து செகண்டரி. எல்லாம் நம்பிக்கை தான். வாழ்றதே நம்பிக்கை தான். என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறப்ப நிறைய முக்கியமான பிரபலங்களோட இறுதி சடங்கு, இறுதி ஊர்வலம் எல்லாமே நீங்கள் தான் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு சிவாஜியிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சம்பவம் அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண பெரிய இதுனா அதுதானா? முதல்ல எனக்கு தெரியல, பட் அதுவாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் எக்ஸிஎம் நெடுஞ்செழியன் பண்ணேன். பட்டு இந்த எங்களுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்ததுன்னா சிவாஜி சார் தான். ஓகே. முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும் அவருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ன்ற கான்செப்டே வந்து நான் 96ல் டிசைன் பண்ணி காப்பிரைட் பண்ணேன். பட் 96ல 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூ மெம்பர்ஸ் தான் வந்து அது எல்லாமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயந்தாங்க. ஒரு கரண்ட் பாக்ஸில் வச்சா அந்த ஆத்மா எழிஞ்சிருமோ, ஷாக் அடிக்குமோ அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஒரு 4 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதுக்கப்புறம் இவர் ஒரு நாள் அதில் படத்தில் தூங்குற மாதிரி நடித்தார். அது நடித்தார் தான் சொல்லலாம். அவரால் அமரர். அவர் வந்து என்றைக்குமே யாராலும் அழிக்க முடியாது. அவரோட நினைவுகள், அவருடைய இதெல்லாம் வந்து எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி சொல்ல போனால் இந்த எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி நாங்கள் நினச்சிக்கிறோம் இந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு. இதால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.5 கோடி பேர் இந்தியாவில் தொழில் பண்ணுறான். ஒரு காலத்தில் வந்து 80s 90ஸ்லாம் வந்து ஒதுக்கப்பட்ட தொழில். ஏன் அந்த டைம் ஏன் சொல்கிறீங்க? அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க? இல்லை சார், இப்போ நாங்களாம் வந்து இன்னைக்கு எல்லாம் எங்களுடைய ரேஞ்ச் என்னதான் அது எங்களுடைய சேவை தேவைப்படும் போது எல்லாருக்குமே தேவைப்பட்ட பிறகு ஐயோ கிட்ட வண்டி எனக்கு நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தெருமொழி நிப்பாட்ட விடாது, இங்கே வண்டி நிப்பாட்ட விடாது, எங்களை பார்த்து அந்த வண்டியை பார்த்து ஆபசமாக தெரியுது. மூட நம்பிக்கை. அது மூட நம்பிக்கைன்றது நீங்கள் சொல்லலாம், நான் சொல்ல விடாது.
பட் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனதில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ்னால் ஒரு பயம், ஒரு பிணந்துக்குற வைக்கல்னா ஒரு பயம், அந்த இது ஆகும் அது அவன் சொல்றது ஒரு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சைரன் பார்த்தீங்கன்னா அலர்ஜியாக இருக்குது. நான் நம்பர் கொடுத்து எல்லாம் கொடுத்தேன்னா யாருன்னா இப்படியே கேட்பாங்க ஒரே வார்த்தை, நாங்கள் எங்கள் வீட்டில் ஏதாவது கெடுதல் நினைக்கலாம் நீங்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆம்புலன்ஸ் வரணும், ஃபியூ செகண்ட்ஸில் ஃபியூனல் வரணும். அது எப்படி முடியும்? ஏன்னா எங்களை நீங்கள் ஒதுக்கி நீங்கள் இது ஏரியாவில் இருக்காதீங்க, எங்கேயா ஓரமாக போய்ட்டு எடுக்காட்டு ஓரமாக இருங்கன்னு சொல்கிறீங்களே இது பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த இதுக்கு ஒரு ஆஃபீஸ் கிடைக்காது, இந்த இதுக்கு ஒரு வீடு கிடைக்காது எங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு. ஏன் சொல்ல போன வச்சுங்களா, பொண்ணு கல்யாணம் பண்ணுறது பொண்ணு கூட தர மாட்டாங்க. என்ன தொழில் பண்ணுற நீ, இந்த மாதிரி தொழில் இல்லை. ஓகே, இன்னும் அது தொடருதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஒரு 10% இருக்கு. சென்னை சிட்டி மாதிரியான ஏரியாலையுமே அந்த டெஃபினட்டாக இருக்குது. எங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி 98% பேர் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. யாரும் வந்து எந்த பேரண்ட்டை வந்து லைக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எங்கே பண்ண என் பொண்ணு அமெரிக்காவில் வாழணும், என் பொண்ணு ஆப்பிரிக்காவில் சொல்லுவாங்க தவிர வந்து என் பொண்ணை ஒரு பிணந்தைக்கு போய்ட்டு இது பண்ண நினைக்கும்போது அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யாராலும் அக்செப்ட் பண்ண, நானே கூட பண்ணுவேன், நான் பண்ணுவேன்னா அக்செப்ட் தெரியாது. எனக்கு தெரியும் இந்த தொழிலில் வந்து காசும் இருக்குது, அதே சமயத்தில் வந்து மரியாதையாக இருக்குது, ப்ளஸ் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லிட்டு நானோட ஆசீர்வாதம் ஆத்மாவோட ஆசீர்வாதம் நிறைய எதிர்பார்க்குறேன். நான் அவங்க தான் கொடுத்துருக்காங்க எனக்கு எல்லாமே. ஏன்னா இதில் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் வந்து வேறு எதுலேயும் கிடைக்காது. எல்லா சர்வீஸ் கொடுத்தோன்னா எங்கள் அம்மா நல்லபடியாக பண்ணி அமைச்சிங்கன்றது ஃபஸ்ட்டு கும்பிட்றதே என்ன தான் கும்பிடுவாங்க. அந்த மாதிரி லட்சக்கணக்கான பேருக்கு நான் வாங்கியிருக்கேன் நான். அது அந்த அந்த தருணங்கள்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அது கேட்குறப்ப? சார் நான் பட்ட கஷ்டம்லாம் 40 வருஷத்தில் எவ்வளோ நான் தூங்கி ஆயிடுச்சு சார். நான் 40 வருஷத்தில் வந்து ஒரு நாள் கூட நான் இனிமேல் தூங்குனதில்லை. ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குனதில்லை. எனக்கு ஃபோன் அடிச்சு தான் இருக்கும். என்னுடைய பாலிசியே வந்து 2 ரிங், ஒரு ரிங்கில் எடுக்கணும் ஃபோன். அது நைட்டு 1 மணியாக இருந்தாலும் சரி, அதுதான் பாலிசி. அதே மாதிரி இந்த தொழிலில் வந்து நான் கேட்குற என்ன மாதிரி ஃபாலோ பண்ண நிறைய பேரை சொல்லுவேன்னா, ட்ரிங்க் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை கூப்பிடுறது வந்து யாரானா இருக்கலாம், பேஷண்ட்டாக இருக்கலாம், இவ்வளோ இருக்கலாம், யாராக இருக்கலாம். அந்த சமயம் நீங்கள் போயிட்டு எதாவது தப்பு இருந்து போச்சுன்னா அது உயிரும் போயிடும், அந்த உடலும் போயிடும். அதே மாதிரி நான் என்னுடைய டிரைவர்ஸ் ஆகட்டும், நான் வந்து இன்றைக்கி என்ன நான் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 6 கோடி பேர் இன்றைக்கி இந்தியாவில் இது பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி ராயலாக பண்ணுறாங்கல்ல. இப்போ பொதுவாகவே வந்து சார் இது மாதிரியான பிணங்களை எடுத்துகிட்டு போகிறதாகட்டும், உடல்களை எடுத்துகிட்டு போகிறதாகட்டும், ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க, இது மாதிரி இருக்கிறவங்கலாம் அந்த சடலத்தோடையே பிரேதத்தோடையே பயணம் பண்ணணும். அப்போ அவங்களுக்குலாம் வந்து அந்த ஆல்கஹால் உள்ளே போனால் தான் அந்த கான்ஃபிடென்ட் வரும், அந்த டிகிரி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மித்து வந்து கட்டமைக்கப்பட்டுட்டே இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நான் வந்து சும்மா அவங்கள நீங்கள் சொன்ன மூட நம்பிக்கை இங்கே தான் வருது. இந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தமே வந்து உண்மையான இது வந்து இங்கே அதை மூட நம்பிக்கை இங்கே தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஏன்னு கேட்டால் இதை எக்ஸம்டட், ஏன்னா அவங்க ஸ்மெல்லு தாங்க முடியல, இதெல்லாம் வந்து உடச்சி தான். இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு எங்கள் ஆம்புலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 99.9% ஜெம்ஸ் ஃப்ரீ இருக்கும். அதுக்கு எக்யூப்மெண்ட்டாக இருக்குது. இதை விட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு அமர அறையே உருவாக்கியிருக்கோம். அரசாங்கத்தோட உதவியோட அவங்க கூட இணைஞ்சு 2.0 திட்டத்தில் வந்து ஒரு பண்ணியிருக்கோம். வேலங்காடு இந்து மயானம் பக்கத்தில். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதனுடைய டிஃப்ரெண்ட் என்னான்னு சொல்லிட்டு. ஒரு அமரர் அறை, இப்போ நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம், நம்ம அமரரை பார்த்துருப்போம். அந்த உள்ளே போய்ட்டு வெளியே வந்தோடனே ஒரு 2 டேஸ் நம்ம மேலே ஒரு அந்த ஸ்மெல் இருந்துன்னே இருக்கும். நீங்கள் வாங்க இப்போ கூட வாங்க வந்து அது அந்த தண்ணு பாருங்கள். எங்கேயாவது ஒரு இது இருந்ததுன்னா நான் நீங்கள் சொல்ல நான் அது அமரர் அறையான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் மாச்சுரின்னு சொல்ல மாட்டேன், அது அமரர் அறை. அதே மாதிரி டெட் பாடின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது ஒரு ஆத்மா தூங்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ ரெஸ்ட் இருக்காங்க, அவ்வளோதான். இருந்தாங்க இனிமேட்டு எதுவும் இது பண்ண மாட்டாங்க, ஏங்க மாட்டாங்க, அவ்வளோதான். பட் அவங்க தான் அந்த மாதிரி வந்து நம்ம அதுக்கு அந்த பொசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தனால வந்து அந்த இப்படி தான் இருக்கணும். ஒரு ஆம்புலன்ஸ்னால் அதுக்கு இப்படி தான் இருக்கணும். அதுக்கு என்னென்ன புரோட்டோகால் இருக்கணும், அது ஸ்ட்ரீம்லைன் பண்ணாதான் தான் அதுக்கு மரியாதை. ஒரு ஏஸ் வேணுன்னா ஏஸ் வேணுக்கு அந்த பொருள் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போது தலைவர்கள் ஜெயலலிதா அம்மா தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பற்ற அவருடைய அனுபவம் தான் இந்த கரண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இந்த கரண்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1500 வண்டி இந்தியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் உருவான வண்டிங்க, இதை பார்த்து காப்பி அடித்த வண்டிங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு இதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வாதாரம் உருவாக்குது. பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருது. விரும்பி பண்ணுறாங்க. இப்படி பண்ணால் இதில் வந்து ஷைன் பண்ண முடியும், இப்படி பண்ணால் நம்மளும் வந்து ஃபெமிலியர் ஆகலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆண்டவன் ஒரு முன்னேற வச்சுருந்தா ஆண்டவன் நம்ம நடி சொல்லலாம். அதை சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த செய்தி எப்படி ஃபர்ஸ்ட் நீங்கள் கேள்விப்படுறீங்க? அங்கே போகிறப்ப எப்படி இருந்துச்சு? முதல்ல அவருடைய வீட்டுக்கு போயிட்டு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு விஐபி இதாகிட்டான்னு சொல்லிட்டு. நான் உடனே ஃப்ரீசர் பாக்ஸ் கொண்டு போகிறேன். கொண்டு போகும்போது
உள்ளே போனால் கேள்விப்பட்டால் யாருன்னு பார்த்தா அந்த செவாலியர் சிவாஜி. அவரை உடனே நடிகர் வந்து திலகம். ஆக்ட் பண்ணுறாரு அவர். அவரை நான் தூக்கி என் பாக்ஸில் வச்சு அங்கேருந்து நான் வீட்டுக்கு கொண்டு வரேன். கொண்டு வரும்போது ஒரு அனுபவம் பார்த்தீங்கன்னா, அது மறக்க முடியாத அனுபவம். எப்படின்னு கேட்டால், இயற்கை எண்ணெய் வந்து ஒரு லைட்டாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாசல்லேருந்து உஸ்மான் டோர் வரைக்கும் ஒரு யாரும் டிஸ்டர்ப் இல்லாத ஒரு தூவானம் தூயின்னு வருது. அந்த மாதிரி நான் பார்த்ததுல 2 பேர் தான். அவர் ஒன்று, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கலைஞர். அவருக்கும் இதுலேருந்து கொண்டு வரும்போது ஒரு லைட்டான தூவானம், யாருக்கும் டிஸ்டர்பும் கிடையாது. அந்த மாதிரி இயற்கை எண்ணெயை கண்ணீர் வச்சு ஒரு பெரிய கலைஞர். இவர் முப்பெருங்க பன்முக கலைஞர்னா அவர் நடிகர் திலகம். அவர் இருபது நண்பர்கள் வேற. மேபி அது வந்து அது அப்பாட்டு நமக்கு அது அதில் இல்லை. நான் சொல்ல வேண்டிய வர்றது வந்து என்ன, நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு, 2 பேரும் இழந்தது. அந்த மாதிரி எல்லாம் இயற்கை எண்ணெய் வந்து கண்ணீர் விட்டு அழுத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்ப நிறைய செலிபிரிட்டில இருந்து எல்லாருமே அப்பயே வந்து பார்த்திருப்பாங்க. இப்ப கூட அந்த விசுவல்ஸ் பாக்குறப்ப ரஜினிகாந்த்ல இருந்து எல்லாருமே அந்த பிரேத பக்கத்துல சிவாஜி கணேசன் அவரோட உடலோட இருந்து போனாங்க இல்லையா? அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கூட உட்கார்ந்துட்டு இருக்க ஸ்டார்ல இந்த பக்கம் கார்னர்ல பார்த்தீங்கன்னா இப்பத்தி வெற்றி கழக தலைவர் விஜய், இந்த பக்கம் பாண்டியராஜன், அந்த பக்கம் இறந்த முரளி, ஆக்டர் முரளி, அந்த பக்கம் வந்து கொஞ்சம் சரியா தெரியல யாருன்னு. இந்த டாப்ல இருக்க ஆளுங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதில் கீழே மேலே இருக்க ஒரே ஒரு நான் ஆக்டர் யாரானா நான் மட்டும்தான். மிச்சம் எல்லாமே ஆக்டர்ஸ். அன்னைக்கு கூட இந்த எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண விஜயகாந்த் சார், கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு இல்லை. அப்ப அது கேள்விப்படுறோம். அது அந்த விஷயம் எல்லாமே வந்து சிவாஜி சார் இது விஜயகாந்த் அவர்கள் தான் முன்னாடி நின்று செஞ்சாரு. எல்லா விஷயத்துக்கும் விஜயகாந்த் தான் நடிகை சேர்ந்த தலைவர் சார். அவர் பண்ணிதானே சார் ஆகணும். அவர் கடமை இல்லாது. அது மாதிரி அவர் எல்லாமே நல்லா பண்ணார். இந்த இதில் ஆர்கனைஸ் எல்லாமே டோட்டல் எல்லாமே அவர் அரசாங்கமும் அவருக்கு தர வேண்டிய மரியாதையை ராணுவ இது அரசு மரியாதையெல்லாம் கொடுத்து நல்லபடியா இது பண்ணி விட்டாங்க. அவரை உடலை எடுத்துட்டு போறப்ப ஜனங்கள் எல்லாமே கதறி அழுதாங்க அப்படின்றது இன்ன வரைக்குமே நம்ம அதை இது பண்ண முடியுது இல்லையா? அது எப்படி உங்களுக்கு அதை பாக்குறப்ப இருந்துச்சு சார்? அது வந்து அவருக்கு அழுதாங்கன்னு சொல்ல சார். அவர் கூடவே அத்தனை டி நகர் டு பஸ் நகர் வரைக்கும் நடந்து வந்தாங்க கூட. சரியான வெயில். இவங்களாம் வந்து ஏசி ரூம்லேயே, ஏசி கார்லேயே, ஏசி இதுலேயே வந்து ஷெட்டில் இருந்தவங்க. இன்னைக்கு ரஜினி சார், கமல் சார்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாரு நம்ம உங்களுக்கும் தெரியும், எனக்கே தெரியும். அவர் நம்மள ஒரு 10 நிமிஷம் வெயில் நிற்க பண்ணாங்க. அவங்களாம் வந்து ஒரு 6 மணி நேரம் வெயிலில் நின்று வராங்கன்னா வந்துங்களேன், அவருக்கு பண்ண ஒரு இறுதி அஞ்சலி, அது மனமார்ந்த அஞ்சலி. அதெல்லாம் வந்து என்ன உரையாடல் சார் இருந்துச்சு? அந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இவங்க உடல் எடுத்துட்டு போற சமயத்துல ஒரு உரையாடல் இருக்கும்ல, எப்படிப்பட்ட வாழ்ந்த மனிதன் அப்படின்ற மாதிரி நிறைய நீங்க அந்த மாதிரி என்ன உரையாடல் கேள்விப்பட்டீங்க சார் அப்ப அந்த சமயத்துல நீங்க உணர்ந்த ஒரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருடைய இழப்பு வந்து எப்படின்னா வார்த்தைகளை அதை விவரிக்க முடியாது. அவங்க உள்ள குமுறலில் கொட்டாங்க அப்படியே. பிரபு சாருடைய அழுகெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நினச்சோட பார்க்க முடியாது கூட. அது அந்த இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க குடும்ப சார்ல இருந்து ஏதாச்சும் உங்ககிட்ட பேசினாங்களா? என்ன சொன்னாங்க அதை பத்தி? சார் நான் முதலே சொல்லியிருக்கேன் சார், எங்கள் சேவை எப்போ தேவைப்படும் அதுக்கு தான் எங்களுக்கு இது. பட் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கறதில்லை. செகண்ட் ஆனால் இன்னொரு பாக்கியம் எனக்கு கிடச்சதுன்னா, அவருடைய மனைவி கமலாமாவை நான் தான் பண்ணேன். அது கூப்பிட்டு கொடுத்தாங்க. அதுவே பெரிய ஆனது தான் எனக்கு. அதுதான் ஒர்க்குக்கான கூப்பிட்டு இது பண்ணாங்க. அது மாதிரி அவங்க ஃபேமிலியில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மேலே பண்ணியிருப்பேன். அது வந்து இப்போ அந்த எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி பார்பர், ஃபேமிலி இதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த ட்ரை கிளீனர் அந்த மாதிரி சொல்கிறவங்களா மாதிரி அந்த ஃபேமிலிக்கு அந்த ஒரு இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நெடுஞ்சன் சார் பண்ணேன், நெடுஞ்சன் மிஸ்ஸஸ் பண்ணேன், சிவாஜி சார் பண்ணேன், சிவாஜி மிஸ்ஸஸ் பண்ணேன். இப்போது அந்த மாதிரி பேராக நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ ராமசாமியோட பண்ணேன், அவங்க மிஸ்ஸஸுக்கு பண்ணேன். அது எப்படின்னு சொல்ல போனால் அது கடலோட அனுகிரகம் தான். அது நானா சொல்லிக்க முடியாது. அது சரி, இதுக்கு அடுத்து நீங்க ஒரு பெரிய விதமான தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரபலம் அவங்க வந்து இழந்துட்டாங்க, அதை வந்து இறுதி சடங்கு பண்ணணும், இறுதி ஊர்வலம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அதுக்கு அடுத்து நீங்க ஞாபகம் வச்சக்கூடிய அளவுக்கு விஷயம்னா என்ன? அடுத்து என்ன சொல்றீங்க சார்? சர்வீஸ் யார் நல்லாவும் கரெக்டாக கொடுத்தா வச்சுங்களேன், ஜனங்கள் வந்து அந்த மரியாதை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்ற ஒரு சின்ன ஒரு இது உருவாக்கிறேன் நான், நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இவங்க பண்ணால் நல்லா இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி தானாக அவங்க கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போது எவ்வளோ ஒரு டிவி கம்பெனி இருக்குது. நீ சோனின்னா ஒரு பிராண்ட் நல்லா இருக்கும் சோனின்ற மாதிரி அவங்க அந்த பிராண்டை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு இது கொடுத்துட்றாங்க, முதிரை போயிடுறாங்க. அந்த மாதிரி எங்ககிட்டே வந்து விதவிதமான இப்போ நாளைக்குன்னா போனோம், நாளைக்கு மக்களோட தேவை எப்படி இருக்கும் இந்த மாதிரி உருவாகிட்டு இருக்கும். ஒவ்வொரு 2 years 1 year ஒன்ஸுக்கும் ஒரு வெஹிக்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இன்னொரு நெக்ஸ்ட் மந்த் ஒரு வெஹிக்கிள் வரும். அது இன்டர்நேஷனல் இருக்காது. அது
அந்த மாதிரி வெஹிக்கிள் வருது. அதே மாதிரி 5 டிசம்பர் 2016 அந்த நாள் ஞாபகம் இருக்கா சார்? நல்லா இருக்குது சார். அம்மாவுடைய டெத்து. ஓகே. அந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா பயங்கர கூட்டம் அது. அப்ப அவங்க ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டி வேற அப்ப. அந்த சம்பவங்கள் எப்படி சார் இருந்துச்சு? இல்லைங்க சார், ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிவியில் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஸ்டோரி தான் போயின்னு இருக்கு. நெகட்டிவாகவும் போகுது, பாசிட்டிவாகவும் போகுது, இவ்வளோ இருக்கான்றாங்க இல்லைன்றாங்க. ஆனால் ஒரு 6:30 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த ஃபோன் கால் எங்க சார் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்துச்சா? இல்லை அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஓகே. சொன்னாங்க நீங்கள் ரெடியாக இருக்காண்டாங்க. கூப்பிட்டு 8 மணிக்கு கூப்பிட்டாங்க. போனோம். ஒரு டீம் எல்லாம் இது பண்ணிட்டு கொண்டு போனோம். பாக்ஸை கொண்டு போயிட்டு இது பண்ணோம். எல்லாம் ஏற்றுக்கின்னு வெளியே வரோம். பார்த்தா மக்கள் வெள்ளம் வெளியே நிற்குது. சாதாரணமான மக்கள் கிடையாது. எல்லாம் வெறி கொண்டு நிற்கிறாங்க. அப்படி அந்த அளவுக்கு உணர்ச்சி மிக்க தொண்டர்கள். நான் எடுத்துக்கின்னு இதில் அப்போலோ வாசலில் கொஞ்சம் ரேம்பு ஸ்லோப்பாக இருக்கும். அது டவுன் அப்போலோ கிரவுண்டோட முக்காசி 99% விஐபிஸ் நான் தான் ஓட்டுவேன். ஏன்னா இது வந்து எது தவறு நடந்துச்சு வச்சுங்களேன், அது வந்து அவங்க வேலையை தெரியாமல் இவங்க பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையில் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நான் அந்த நேரம் நான் போயிட்டு பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது எடுத்துன்னு வெளியே வரோம். சடார்னு ஃபுல்லாக போலீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சிஎம் பவரில் இருக்காங்க. அப்படி இருந்தால் ஒருத்தன் வந்து வண்டியில் விழுறான். கூட வந்து ஒரு கேப்ஸ் வந்து அப்படி பிடிச்சி ஒரு செகண்டில் பிடிச்சனா லைட்டான டச்சோடு போச்சு. இல்லைனா வண்டியில் வந்து அவன் இதாக இருக்கும். அம்மா நானும் கூட வந்துடுறம்மா அவன் கூடவேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத ஒரு இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆளுமைக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு இவங்க தொண்டர் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே வீட்டுக்கு கொண்டு போனோம். நைட்டெல்லாம் அங்கே இருந்தாங்க. அப்புறம் வந்து அங்கேருந்து ராஜீவ்காந்தி கொண்டு வந்தோம். எல்லாம் பண்ணி அந்த அம்மாவை அடக்கம் பண்ணோம். நிறைய திரைப்பிரபலங்கள்ல இருந்து அரசியல் பிரபலங்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து பார்வையிட்டாங்க இல்லையா? அதுல நீங்க அந்த பக்கத்துலேயே வேற நிக்கிறீங்க. நான் தான் கூடவே எல்லாம் ஏ டு Z ஃபுல்லாக நான் தான் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தேன். 2 நாளும் அந்த இடத்துக்கு நவரவே இல்லை. என்ன மாதிரி அலாட் பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் நிற்கணும், இன்னொரு பிளேஸை கொடுத்து என்னை நிப்பாட்டிட்டாங்க எதாவது சொல்லிட்டு. அந்த நல்ல வெயில் வேறு அந்த அம்மாவுக்கு. அப்போ வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த டேப்பரான ஒரு செட்டப் அது. அதில் அந்த பாக்ஸில் வந்து அவங்க நடு வந்தாங்க கீழே. அதனால தான் கால் இருக்கா கால் இல்லைன்ற கான்ட்ரவர்சிலாம் வந்தது. பட் அந்த அம்மாவுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட். ஏன்னா கையை கட்டினது காலை கட்டினது எல்லாமே வீட்டில் நான் தான். அதே மாதிரி வந்து ஸ்டேஜ்லேயும் வந்து அந்த வெயிலில் வந்து அவங்களுக்கு உதரெல்லாம் கொஞ்சம் இதுவாச்சு. அப்போ அதை கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி அவங்க அங்கேருந்து இங்கே மெரினா கடற்கரைக்கு எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஜேர்னி எப்படி சார் இருந்துச்சு? சார் அங்கேருந்து கொண்டு வந்தது வந்து அவங்கள கொண்டு வந்தது வந்து மிலிட்ரி. ஏன்னா வந்து சிஎம் அதில் கூட இருந்தாங்க. நாங்கள் கூட தான் அந்த பாக்ஸ் எங்கள் பாக்ஸ் வந்ததுனால நாங்கள் கூட வந்தோம். அதில் மிச்சம் எல்லாமே அவங்க இது பண்ணி அங்கே அடக்கம் பண்ணி கொடுத்தோம் எல்லாமே. நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க நிறையா உணர்ச்சி மிக்க தொண்டர்கள் எல்லாமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இறுதி ஊர்வலத்துலேயுமே அது வரைக்கும் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இதனால் வந்து போலீஸ் பந்தோபஸ்து வந்து பக்காவாக ஒரு ரவுண்டு இது பண்ணிட்டாங்க. அதை மாரி யாரும் உள்ள வர மாதிரி பண்ணிட்டாங்க எல்லாமே. அதே இப்போ அங்கே உள்ளே போனோன்னு பீச்சுக்குள்ளே போனோன்னு பேரிகேட் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாரும் அது உண்மையில் உள்ளே போக முடியாது. அது 2 அடுக்கு 3 அடுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு தருவாங்க பார்த்தீங்களா, அந்த சைடில் பண்ணாங்க அவங்களுக்கு. அது வந்து அந்த ஒரு சென்டாப் வந்து ஒரு ராயல்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலே. அதுக்கப்புறம் அடுத்து அப்படியே கட் பண்ணால் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இறுதி சடங்கு. அந்த அறிவிப்புகள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி அந்த கால் வந்துச்சு? எனக்கு ஒரு 5:30 மேபி இருக்காங்க, ரெடியாக இருக்கேன் நாங்கள் ஹாஸ்பிட்டல். ஆனால் யாருன்னு சொல்லலை. உங்களுக்கு முன்னாடியே தெரியும்? இல்லை முன்னாடிலாம் தெரியாது, யாருன்னு சொல்லலை. மாதிரி ஒரு விஐபி வேணும்னு சொல்லிட்டு. பட் அரசியல் பிரச்சனான ஒரு இது போயிடுது சரின்னு சொல்லிட்டு உடனே காவேரி என்னோடனே நாங்கள் இருக்கலாம் இதில் கொஞ்சம் ஒரு இங்கேருந்து வண்டி மூவ் பண்ணுறதுல சொல்லிட்டாங்க. இவர் தான் கொஞ்சம் பார்த்து வந்துருக்கேன். அதோட டிராஃபிக்கும் கொஞ்சம் ஜாம் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. போகும்போதே வந்து ஒரு இது வாங்கி கொண்டு போனோம். இல்லை என்னுடைய மரியாதை எனக்கு பிடிச்ச தலைவர், அதில் கொஞ்சம் மரியாதை அவருக்கு என்ன பண்ண சொல்லி போகும்போது ஒரு மூட்டை பூ வாங்கிட்டு போயிருந்தேன் பாக்ஸ்லேயே. நேராக கூப்பிட்டாங்க, மேலே ஐசியூவில் போயிட்டு எல்லாம் பண்ணி அவருக்கு லாஸ்ட்டு டச்சப்லாம் எல்லாம் இது பண்ணிவிட்டு பாக்ஸரை கொண்டாந்து அவர் வீட்டில் வச்சோம். வீட்டில் வைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஏற்ற முடியல. ஏன்னா எல்லாருமே அவர் தொட்டு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்றாங்க. இல்லை வந்து அவர் மேலே இருக்காங்க என் கூட வந்து கனிமொழி மேடம் எங்கள் ஆம்புலன்ஸில் ட்ராவல் பண்ணது அவங்களாம் வந்தாங்க பின்னாடி பேக் சீட்டில். காவேரி ஹாஸ்பிட்டல் டு ஆலிவர் இது கோபாலபுரம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் வண்டியை வந்து என் கையில் சேவிங் மட்டும் தான் இருக்குது. என் பக்கத்தில் வந்து அவருடைய பாடி கார்டு ஐஜி ஜான் நிக்கல்சன் உட்காந்துருக்காரு.
இந்த பக்கம் ஒரு புஷ்ஷிங் இப்படி நடக்குது, பைக்கில் இந்த பக்கம் புஷ் ஆகிற மாதிரி இருக்குது, இந்த பக்கம் ஜனங்க இந்த பக்கம் தள்ளுது. அது எப்படி போகுதுன்னே தெரியல வண்டி. வெறும் ஸ்ட்ரெயிட் மட்டும் தான் அது போயிட்டு. ஆனால் வந்து ஒரு சவால்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேலேயான ஒரு த்ரில்லிங்கான ஒரு எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. எல்லாம் ஒருத்தர் ஆர்வம் கூட எல்லாம் ஐயாவை பார்க்கணும், நான் கண்ணில் பார்க்கணும், அவர் காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு வண்டியில் அடிக்கிறது, வண்டியில் ஏறுறது, அதெல்லாம் இது நடக்கிற ப்ராசஸ் தான். எல்லாருமே அந்த ஆர்வ கோளாறுல பண்ணுறது தான். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படியே ஒரு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான். அப்போ வந்து அம்மா ஜெயலலிதா பண்ணும்போதே கொஞ்சம் டிசைன் பண்ணிருக்கோம், ஆனால் வண்டி ரெடி ஆகலை. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இவர் பண்ணோன்னா டே அண்ட் நைட்டில் உட்காந்து ஒரு 10 daysல இந்த வண்டியை உருவாக்கிட்டோம். அதாவது கண்ணாடி வச்ச மாதிரி எங்க இருந்தாலும் அவர் பார்க்குற மாதிரி, எங்கே வேணா பார்த்து யார் வேணா பார்த்துடலாம். அந்த மாதிரி கொண்டு வந்து அவர் பண்ணோம். அவர் அதே மாதிரி தான் எல்லாமே அது அம்மாவுக்கு பண்ண ப்ராசஸ் தான் எல்லாமே பண்ணாங்க. கடைசி வந்து லாஸ்ட்டில் அம்மா இவருக்கு இடம் இருக்கா இல்லையான்ற ஒரு கான்ட்ராக்ட்லாம் போச்சு. இருந்தாலும் லாஸ்ட்டில் நியாயம் ஜெயிச்சுது, கொடுத்துட்டாங்க, இடம் கொடுத்துட்டாங்க. நல்லபடியாக அவர் அடக்க மாட்டாங்கன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பேரும் தலைவர் 3 பேரும் அங்கே தான் இருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவா இருக்கார், செம்மல் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அங்கே தான் இருக்கார், இவருடைய ஃப்ரெண்டு அவருடைய ஃப்ரெண்டு 3 பேரும் ஒரே இடத்துல இது பண்ணவங்க. 3 பேரும் அங்கே இருக்காங்க. அந்த சம்பவங்கள் எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா ஒரு இறுதி ஊர்வலம் எடுத்து போய் அந்த மெரினா லாஸ்ட் வரை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் தான். அப்புறம் லாஸ்ட்ல அவங்க நீதிமன்றத்துக்குலாம் போய் வாங்கினாங்க. அந்த ஜேர்னி எடுத்துட்டு போயிருப்பீங்க இல்லையா? அந்த இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை சார், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று ராஜாஜி மண்டலத்தில் ஒரு அடக்கம் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு செட்டப்பான ஒரு டீம் நிற்க வச்சுருந்தோம். இங்கே ஒரு ராஜாஜி ஹாலில் வந்து அது ராஜாஜி மண்டபம், இங்கே ராஜாஜி ஹாலில் பீச்சில் வைக்கிறதுக்கு அங்கே ஒரு டீம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு எல்லாம் பண்ணி அங்கே நிறைய அவங்க மினிஸ்டர்லாம் எக்ஸ் மினிஸ்டர்லாம் வந்து செக் பண்ணிட்டு அந்த இடம் கேட்டாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஆர்டர் வந்துடுச்சு. வந்த உடனே நீங்கள் இங்கே இது பண்ணிங்கன்னு சொல்லிட்டு பள்ளம் போட்டுருங்கன்னாங்க. அந்த குழியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த லோவரிங் கேஸ்கெட், அந்த ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற மிஷின் இருக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி நீட்டாக அவருக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி ஓயாமல் ஒழுத்தவங்க ஓய்வெடுத்துக்கார் அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்லோகன்லாம் போட்டு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி, யார் டாக்டர்ஸ் தான் பாக்ஸ் ரெடி பண்ணாங்க. அதை கிட்டே இருந்து எல்லாம் போட்டு அவருக்கு, ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 inch லேயரு 3 inch லேயர் தான் போடுவாங்க யூஸ்வலாக அந்த காவின் பாக்ஸ் எல்லாமே. இவர் மேலே கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பற்று அதிகனால வந்து இன்னும் 2 லேயர் அவர் படுத்தாலும் சின்ன ஒரு உடுத்தல் விடக்கூடாது, அவர் பெட்டில் படுத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா லேயர்லாம் போட்டு பண்ணி கொடுத்தேன், ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. நீங்களே இறங்கி களத்தில் இறங்கி அதுக்கு அந்த இது கலைஞருக்கெல்லாம் எல்லாமே தெரியாது, எல்லாம் கிட்டேருந்து கடைசியில் குயிலோடு இறங்கி ஏறணும் நாங்கள் செக் பண்ணி. அந்த அளவுக்கு ஏன் பற்று? பிடிக்கும் அவரை. ஓகே. சேம் டைம் இது ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஒவ்வொரு இது கடைசியாக அவங்க முகத்தை பார்த்துக்குங்க அப்படின்பாங்க. டிவி மூலியமா பார்க்குறப்பையோ இல்லை மக்கள் எல்லாமே அந்த லாஸ்ட்டாக ஒரு டைம் இதுதான் மூட போகிறாங்க, குழி வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றப்ப லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்துக்குங்க அப்படின்றது வந்து பொதுவாக அதை கேட்குறப்ப எல்லாத்துக்கும் ரொம்ப எமோஷனல் ஆகும். இப்போ அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு சொன்னதாகட்டும், ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு சொன்னதாகட்டும், இது எல்லாமே அந்த தருணங்கள் நீங்கள் அங்கே ஸ்பாட்டில் இருந்திருப்பீங்களா? அப்போ இது மாதிரியான உணர்வுகளை வந்து நீங்கள் உள்வாங்கினீங்க சார்? உள்வாங்கன்ற ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாபெரும் தலைவர் இறந்துட்டோம். ஒரு 5 முறை சிஎம் வந்தவரை வந்து நம்ம வந்து அவர் வந்து பல்கலை வித்தகர். அவர் வந்து ஒரு ஆங்கிள்லாம் அவர் பார்க்க முடியாது. ஒரு அரசியல் தலைவரை பார்க்க முடியாது, ஒரு கதாசிரியரை பார்க்க முடியாது, ஒரு நாடகாசிரியரை பார்க்க முடியாது, பல விதமாக பார்க்கலாம் அவரை. அவ்வளோ பெரிய ஜனங்க வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் அவர் மேலே வருத்தப்பட்டாங்க, இந்த மாதிரி தலைவர் இறந்துட்டேமேன்னு சொல்லிட்டு. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமோஷன் கலந்த ஒரு இது. ஏன்னா அது அந்த மாதிரி லாஸ்ட் மீட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் மாதிரி கிடைக்கல கிடச்சிதுன்ற மாதிரி ஒரு அறிகுறியான ஒரு கிளைமேக்ஸ் வந்து அறிகுறியாக இருந்தது. அந்த ஆர்டர் கிடைச்ச உடனே அவருடைய இப்போ இருக்கிற சிஎம் ஸ்டாலின் ஐயா கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அதை நான் பார்த்தேன். அதனால அது என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது என்னதான் எல்லாம் இருந்தும் அந்த தந்தைக்கும் தனையனுங்கிற ஒரு அபரிதமான பாசம் அவர் முகத்தில் பார்த்தேன் நான். அது அந்த ஆர்டர் ரைட் கொடுத்துட்டாங்கன்ற உடனே அவர் அறியாமையே கண்ணீர் வந்து